நம்மை காப்பவராகவும் பாவலர் வறுமையை தீர்ப்பவராகவும் யானையை பிடித்து அடக்கியவராகவும் 6 அடி வேங்கையினை மடக்கியவராகவும் விளங்கும் தென்னாட்டு வீரரான மருது பாண்டியரின் பெருமையை விளக்கும் சாந்து பொட்டு கமகமக்க என்று அக்கால நடனத்திற்கு நம்மை அழைத்து செல்ல வருகிறார்கள் நம் பள்ளியின் நாட்டிய பேரொழிகள். Our art from the feeling person, and it is by art that we live. The greatest obstacle to discover is not ignorance, it is the illusion of knowledge. I love you all. जाने जाना ढूंढे तुझे दीवाना सपनों में रोज आए आ जिंदगी में आना सनम. Three.
1. रक्षक तुम हो, कभी करिंगल में रखवाले या हो, मुंबई में गोलीबारी, उनसे जो बेफिक्र बनी। आइए हम सब मिलकर अपने लड़कों को प्रदर्शन करने के लिए आमंत्रित करते हैं। You are there on every limit of the border. You are there on stubbornness of the enemy. Every free breath we take, you are the protector of that breath. Sometimes guarding in Kargil or sometimes firing in Mumbai. Let's put our hands together to invite the boys to perform their vigorous performance.
இருளை எரித்து விடு. ஏழைக்கு வாழ்வுக்கும் இருக்கின்ற இடைவெளி குறைத்து நிலை நிறுத்து. அடகொட்டத்தின் திட்டத்தை சட்டத்தின் வட்டத்தை உடைத்து. காட்டுக்குள் நுழைகின்ற காற்று என்றும் காலனி எதுவும் அணிவதில்லை. 1000 இளைஞர்கள் துணிந்து விட்டார். ஆயுதம் எதுவும் தேவையில்லை. பொய்யுவோ 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 பொய்யுவோ. கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நாடு ராவாச்சு நட்ட வேத பூவாச்சு கண்ணம்மா. பிடியும் வரையில் போராடினோ புதிரம் நதியாய் நீராடினோ. வெக்கலெல்லாம் பாடாச்சு துக்கமெல்லாம் கூடாச்சு கண்ணம்மா. கண்ணம்மா நம்ம வாசல் தேடி சாரல் வரும். எதிர்வானம் தூவும் தூரல் வரும். வாழ்வில் சூழ்ந்த சோகம் யாவும் இப்ப கப்பலேறி போயாச்சு சுத்தமான ஊராச்சு கண்ணம்மா. நட்ட நடு ராவாச்சு நட்ட வேல பூவாச்சு பொன்னம்மா. आजा आजा जिंद शामी आने के तले. आजा जरी वाले नीले आसमाने के तले. जय हो जय हो. आजा आजा जिंद शामी आने के तले. आजा जरी वाले नीले आसमाने के तले. जय हो जय हो जय हो. சுற்றுச்சூழல் மாசுபாட்டிற்கு சமுதாயத்தின் நகரமயமாக்கல், அதிகரித்து வரும் வாகனங்கள், தொழிற்சாலைகள் ஆகியவை காரணமாகின்றன. இதோ சுற்றுச்சூழலை பாதுகாக்காமல் போனால் என்னென்ன தீமைகள் நம் சந்ததியினருக்கு வரும் என்பதையும் அதை எவ்வாறு தவிர்க்கலாம் என்பதை ஒரு மைமிங் மூலமாக காண்பிக்க வருகிறார்கள் எம் பள்ளியின் மாணவ மாணவிகள். தனது நிலத்தை தன் உயிரினும் மேலாக கருதி அதனோடு ஆடியும் பாடியும் வருகின்றான். அங்குள்ள செடி மரங்கள் அனைத்தும் அவனுடன் தன் உணர்வுகளை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. சில காலங்கள் முடிந்ததும் மழை இல்லாமல் பயிர்கள் அனைத்தும் வாடி போகிறது. பின் விவசாயி கடல் சுமை தாழாமல் தற்கொலை செய்து கொள்கின்றான். அடுத்ததாக நிலத்திலுள்ள மரங்களை அழித்து பெரிய தொழிற்சாலைகள் கட்ட முடிவு செய்யப்படுகின்றது.
சுற்றுச்சூழலை கெடுக்கும் நாம் பயன்படுத்தும் நெகிழிப் பொருட்களை பற்றியும் இங்கு கூறப்படுகின்றது. இதை பற்றி எதுவும் அறியாத பூமித்தாய் பூமி அழிந்து கொண்டிருப்பதை பற்றி அறியாமல் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றாள். அருகிலுள்ள விவசாயி இறந்ததை அறிந்ததும் தன் உணர்வுகளை வெளிப்படுத்துகின்றாள். இனி நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன சூளுரை எடுக்க வேண்டும் என்பதை இந்நாடகத்தின் வழி காண்போம். பயிர்கள் விளைவதை பார்த்து ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றான். மழை இல்லாமல் போகவே பயிர்கள் அனைத்தும் வாடி போகின்றது. கடன் சுமையை பிள்ளைகளிடம் எடுத்து கூறிக்கொண்டிருக்கின்றார். பின் தன்னால் வாழ முடியாது என்று கூறுகின்றார். இறுதியில் தற்கொலை செய்து கொள்கின்றார். மரங்களை அழித்து தொழிற்சாலைகள் கட்ட முயற்சி செய்யப்படுகின்றது. அழிக்கப்பட்டு பெரிய பெரிய கட்டிடங்கள் கட்டப்பட்டுள்ளது. மரங்கள் அனைத்தும் இங்கு வெட்டப்பட்டுள்ளது.
வேதிப்பொருட்கள் இங்கு உபயோகப்படுத்தப்படுகின்றது. நீரின் அவசியம் புரியாமல் நாம் நீரை வீணடிப்பதை பற்றி இங்கு கூறப்படுகின்றது. அறியாத பூமித்தாய் பூமியில் வலம் வந்து கொண்டிருக்கும் நேரத்தில் அவள் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கின்றாள். நிலத்தில் உள்ள பயிர்கள் அனைத்தும் அழிந்திருப்பதை நினைத்து வருத்தம் கொள்கிறாள். பாதுகாக்க நாம் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும், என்ன சூளுரைகளை எடுக்க வேண்டும் என்று அவள் காண்பித்துக் கொண்டிருக்கின்றாள். You are the last generation who learned to play in the street. You are the pioneers of Walkman and chatworms. You were the last to record songs of the radio on cassettes. You learned how to program the VCR before anyone else. You grew up by traveling in cars with no seatbelt or airbags. You lived without cell phone. You wrote letters. You grew up without profiles and likes. You had the best of all times. I dedicate this performance to you all who born in 80s and raised in 90s. Here comes a set of girls to take you back to your golden memories. Enjoy your evergreen songs
with graceful movement of our girls. கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் நடனம் பாருங்கள் இதுவும் ஒரு வகையாகம் பூமி இங்கு சுற்றும் மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம் பூமி இங்கு சுற்றும் மட்டும் ஆட வந்தேன் என்ன நட்டம் ஓடும் மேகம் இன்று பார்த்து கைகள் தட்டும் கவிதை கேளுங்கள் கருவில் பிறந்தது ராகம் உன்னைத்தானே உன்னைத்தானே நீ என்ற போது என்னோடு ஆடு எது நிஜம் இளமை ஜெயிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் இளையவன் கனவு பலிக்கும் தகிடஜம் தகிட தபஜம் திசைகளிட்டு முரசு கொட்டும் வெற்றி திலகம் நான் உன்னைத்தானே அந்த அரபிக் கடலோரம் ஓர் அழகை கண்டேனே அந்த கண்ணித் கண்கள் ஆடை விளக்க கண்கள் கண்டேனே அம்மா 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 சொட்ட சொட்ட நனையுது தாஜ்மஹால் கொடையொன்னு தாகிலியே விட்டு விட்டு துடிக்குது என் நெஞ்சு வெக்கம் விட்டு வா வெளியே அடி நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே நீ எங்கே பூ வைத்த பூ எங்கே மழை தண்ணி உசுர கரைக்குதே குறையிலே கலக்குது பாரு ஸ்டைலே சுத்து வாழ மயிலே இப்ப ஓகே நான் அடி தூளே சிக்கு புக்கு ரயிலே கலக்குது பாரு ஸ்டைலே சுக்கு வாழ மயிலே இப்ப ஓகே நான் அடி தூளே ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதாம் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு
போய் சிறுமா சிறுமே சிறுமா சிறுமே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வெங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அடிராக்கம்மா கைய தட்டு புதுராகத்தில் இட்டு கட்டு அடிராக்கோடி மேளங்கொட்டு இந்த ராசாவின் நெஞ்ச தொட்டு ஒரு கட்டுக்காவல் இது ஒத்துக்காது இதை கட்டி போட ஒரு சூரன் ஏது அழகு எல்லாம் அவள் இவனது ஸ்டைலாம் சந்தன வேலாம் இவள் மன்மத புயலாம் அடடா பூவின்